வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பமாகுது. அதனால தான் இந்த ஒரு பயனுள்ள பதிவு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. இந்த ஆடி மாத அமாவாசைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை எப்போது அமையுது? இந்த அமாவாசையில் எந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தரக்கூடிய திதியும் தர்ப்பணனும் தரணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை என்று என்ன விஷயங்களை செய்யக்கூடாது? காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நேரம் என்ன? ஆடி அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்துக்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அனைத்து மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையும் முன்னொரு வழிபாட்டுக்குரிய மாதம் தான். ஆனால் ஆடி, தை, ஐப்பசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க. தவற விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவற்றில் ஆடி அமாவாசைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசையில் தாங்க முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு, பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களை இருந்து நாம் விடுபடுவதற்கு சிறப்பான நாளாக அமைய போகுது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு 3 நாட்களுமே தர்ப்பணம் செய்ய சிறப்புங்க. வருடம் முழுவதும் நீங்கள் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க முடியலனா கூட இந்த 3 அமாவாசையிலாவது கண்டிப்பாக முன்னோர்களுக்கு எளிமையான எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் புனிதமான மாதம். தெய்வ சக்திகள் பூமியில் அதிகரித்து காணக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டி என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிச்சயம் நிறைவேறக்கூடிய நேரம். அதனால் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்தாலே அவங்க ஆத்மா மோட்சம் அடையும். அதனால் அவங்களுடைய ஆத்மாவும் மகிழ்ச்சி அடைந்து மன நிறைவோடு உங்களுக்கான ஆசீர்வாதம் நிச்சயம் தருவாங்க. இந்த அமாவாசையன்று சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பாங்க. சூரியனின் தந்தை ஆத்மாவை குறிக்கும். சந்திரன் தாய் மற்றும் மனதை குறிக்குதுங்க. ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கடக ராசியில் இருப்பாங்க. அதாவது சந்திரன் வீட்டில் சூரியன் பயணிக்கக்கூடிய நேரம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும். இது தட்சிணாயம்னு சொல்லக்கூடிய தட்சன், தெற்கு அயனம்னா பயணம். இது முதல் அமாவாசை நாள் என்பதால் தர்ப்பணம் செய்ய சிறந்த நாளாக அமைய போகுது. மகாபாரதத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனித ஆத்மாவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 கடவுள்களுக்கும் கடன் பட்டிருக்கோம். அதில் ஒன்று பித்ரு கடன். இவை பிரம்மாவுக்கு செலுத்த வேண்டிய கடன்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இந்த கடனை நம்ம அடைக்க முடியும். தர்ப்பண சடங்குகளை நீர்நிலைகளை செய்வது நல்லது. கடல், குளம், ஆறு இல்லைன்னா ஏரியில் செய்யலாம். புனித நீரில் நீராடி உடலை சுத்தப்படுத்திய பின் தர்ப்பணம் செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நிறைய பேர் கூடுவாங்க. அங்கு தங்கள் முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வாங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவேணி சங்கமம், காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய படித்துறைன்னு தர்ப்பணம் செய்வாங்க. இந்த நாளில் விரதம் இருக்கலாம். ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம். உங்கள் முன்னோர்களிடம் பக்தியை வெளிப்படுத்துங்க. மேலும் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வதால் இறந்த முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யும். எதிர்மறை கர்மாவிலிருந்து விடுபடுவீங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வத்தை அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் கருட புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தாலே அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. நீண்ட ஆயுள், வெற்றி, சந்ததி, கடன் நிவாரண எதிர்கள்னே இருந்து வழங்குவாங்க. தர்ப்பணம் உங்கள் தலைவிதியை மாற்றும் ஒரு எளிய சக்தி வாய்ந்த செயலுங்க. இது உங்கள் முன்னோர்களுக்கு உணவு, கருப்பு எள், அரிசி, தண்ணீர் வழங்குவதன் மூலம் அவங்க திருப்திப்படுத்தும் ஒரு நுட்பம். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறலாம். இது உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். மேலும் இந்த ஆடி அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு, பசையால் வாடுபவங்களுக்கு அன்னதானம் செய்தால் ரொம்ப சிறப்பான பரிகாரமாக அமையும். குறிப்பாக கருப்பு எள் கலந்த உணவு, வெல்லம் கலந்த பாயாசன்னு தானம் செய்யலாங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் கொடுப்பது புண்ணியத்தை தரும். காகங்களுக்கு உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவளித்த பலனை தரும். முன்னோர்களின் ஆசையை உங்களுக்கு பரிபூரணமாக பெற இந்த செய்வதை தவறாமல் மறக்காமல் செஞ்சுடுங்க. வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு இந்த நாள தீபம் ஏற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபடுங்க.
அவங்களுக்கு பிடித்தமான உணவு பண்டங்கள் சமைச்சு வைத்து வழிபடலாம். முடிந்தால் ஒரு ஜோடி புதிய வஸ்திரங்களை வாங்கி வைத்து அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து பின்னர் ஒரு ஏழைக்கு தானம் செய்தால் ரொம்ப நல்லது. இந்த எளிய பரிகாரங்களை இந்த ஆடி அமாவாசை பற்றின ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த நாளை செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசையை பெற்று உங்கள் குடும்பத்தில் அமைதியோ சுபிச்சமோ பெருகும். மேலும் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதோ வயிறு நிறைய சாப்பிடுவதோ தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியமான சாத்விகமான உணவுகளை சாப்பிடுங்க. சவரம் செய்வது, முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருங்க. கோலம் போடக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோடு இருக்காதீங்க. சுப காரியங்கள், புது முயற்சிகள் போன்றவற்றை இது நல்ல நாள் அல்ல. இந்த நாளில் பசின்னு வருபவங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. உதவின்னு கேட்பவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்திடுங்க. முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் பெருபலனை தருங்க. பொதுவாகவே அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்குரிய நாள். பித்திருக்களை வழிபடுவதற்கு சிறப்பான ஒரு நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செஞ்சு முன்னோர்களை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழலாங்க. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமலும் பெருமகிழ்ச்சியோடு வாழலான்னு சொல்லலாம். மாதந்தோறும் அமாவாசையில் இந்த ஆடி மாத அமாவாசை ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா திதியும் தர்ப்பணம் தர இயலாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைச்சாலே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டுங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டின் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று அமையுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை தொடங்கி அதே நாள் இரவு வரை அமாவாசை தேதி அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கடல், ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளை புனித நீராடலாம். முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக இந்த நாளில் நெல்லும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்யுங்க. சந்தன குங்குமம் இட வேண்டும். முன்னோர்களை நினைச்சு தினமும் காகத்திற்கு உணவிடுவதோ உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும். அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாளாவது கண்டிப்பாக சாதமையுங்க. அமாவாசை நாளில் முன்னோரை நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அவங்கள போய் சேருன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைச்சு அன்னதானம் அளித்தீங்கன்னா அவங்களுடைய ஆசை கிடைக்கும். முன்னோர்களுக்கு உரிய காலத்தை வழங்கினாலே அனைத்து விதமான நலன்களும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம். வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. அதில் ஆடி மாத தர்ப்பணம் ரொம்பவே முக்கியங்க. ஒருவர் பார்த்திங்கன்னா தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் பார்த்திங்கன்னா வணங்கி பலன் இல்லை. முன்னோர்களே வணங்கலைன்னா எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அமாவாசை நாளில் எறும்பு, பசு, காக, நாய், பூனைன்னு அந்தணர்களுக்கு உணவளித்து அவங்க வயிற்றை நிறைச்சிங்கன்னா கடவுளின் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் இந்த நாளில் நினைச்சு காகத்துக்கு உணவிடுவது நல்லது. மறக்காமல் முன்னோர் வழிபாடு செய்து காகத்துக்கு உணவிட பாருங்க. மாலையில் வாசலில் மாவிளை தோரணை கட்டி உங்கள் குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வச்சு அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும். அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை பார்த்திங்கன்னா யாரேனோ சுமங்கலி வழங்க வேண்டுங்க. இப்படி செய்தாலே இதுவரை தடைப்பட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெறும். இல்லத்தில் ஒற்றுமை உண்டாகும், சந்தோஷம் குடிக்கொள்ளும். அமாவாசை நாளில் ஏழைகள் இல்லாதவங்கன்னு இயலாதவங்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் செய்யலாம். நீங்கள் செய்த பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் தீரும். நீங்கள் செய்த பார்த்திங்கன்னா அனைத்து வித பாவங்களும் நீங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் சேருங்க. மேலும் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. அதுவும் புதன்கிழமையில் அமைஞ்சிருக்கு. இந்த புதன்கிழமைகள் அமாவாசையாக இருப்பதால் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தம் செய்து வச்சிடுங்க. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களோடு பார்த்திங்கன்னா அமாவாசை என்று முன்னோர்களின் படங்களை பார்த்திங்கன்னா வைத்து வழிபடாதீங்க. முன்னோர்களின் படங்களை எப்போதும் தனியாக வைத்து தாங்க சந்தன குங்குமிட்டு பூக்களால் அலங்கரித்து தீபதூபம் காட்டி வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை என்று பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஆடி மாத அமாவாசை என்று வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காக நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்கிறீங்க, நீங்கள் எந்த முறையில் விரதம் இருப்பீங்க,
மேலும் நீங்கள் அன்னதானம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான பொருட்கள் அன்னதானம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.